என்ன இது? சாமிக்கு ஒரு மாலை கொடுங்க. மாலை இல்லம்மா, மாலை கட்டுறதுக்காக வச்சிருந்த பூ மொத்தத்தையும் நேர்த்தி கடன் செலுத்த ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. வேற கடை இல்லையா? வெளியில ஒரு கடை இருக்குமா, போய் பாருங்க. விஜய், நீ போய் மாலை வாங்கிட்டு வந்துரு. சரி, நான் உள்ள வெயிட் பண்றேன். சரி. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. கட்டு. பரவாயில்லையே, மாலை பயங்கரமா கட்டுற. ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா எப்பவுமே மறக்காது. என்னைய மாதிரி நீயும் ஒரு அறிவாளின்னு சொல்ற. அப்போ தைரியமா சீக்கிரம் கட்டு. அத்தை நம்மள வீட்டை விட்டு துரத்தி விட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாலை கடை போட்டாவது என்னை நீ காப்பாத்திருக்க. இது உனக்கே ஓவரா தெரியல? தொழில் அவ்வளவு சுத்தமா இருக்கு சஞ்சய், கலக்குறீங்க. நீ சொன்ன மாலை கட்டிட்டு இருக்கேன் பாரு. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. வித்யா, எல்லாம் போச்சு. திரும்பி பார்க்காத. மீட்டிங் போறேன்னு சொன்ன அம்மா இங்க வந்துட்டாங்க. அதுவும் நேரம் நம்மள பார்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன சஞ்சய் பண்றது? மாட்டினா அவ்வளவுதான். என்னோட நம்ம சாப்டர் க்ளோஸ்.
இந்த பக்கம் வா. வணக்கம்மா. ஆ வணக்கம்மா. என்னாச்சு? ஆ இங்க யாரம்மா தேடுறீங்க? இல்ல இங்க ஒரு பையன் மாலை கட்டிட்டு அவங்க இங்கதான் இருந்தாங்க, எங்க போனாங்க தெரியல. இங்கதான் இப்ப பக்கத்துல எங்காவது போயிருப்பாங்கம்மா, பாருங்க. நான் விளக்கு போடுறேன். சரி. வித்யா, அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு. அம்மா வீடியோ கால் பண்றாங்க. எல்லாம் முன்னால வந்தது. இப்ப நான் எப்படி சமாளிப்பேன்? போன் எடுக்கலன்னா சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுமே. அட்டன் பண்ண நான் கோயில் இருக்கிறது தெரிஞ்சிடும். நீ அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? பிரவீன் கூட மீட்டிங்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப நீ மீட்டிங்ல இருக்கேன்னு அத்தை நம்பணும். ஆமா, ஆனா எப்படி நம்ப வைக்கிறது இப்ப? வா என் கூட. எங்க கூட்டு போற? வா சொல்றேன். வா. ஏய், வித்யா. வித்யா, என்ன வேகமா பண்ண வா. போற நீ? வித்யா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். உட்கார. இங்க உட்கார்ந்து என்ன பண்றது? பேசு பேசு. இங்க இருந்து பேச சொன்னா எப்படி? இத பார்த்தா நான் உனக்கு ஆபீஸ் செட்டப் மாதிரியா இருக்கு. அங்க பாரு, பின்னாடி சாமி போட்டோ எல்லாம் இருக்கு. அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய் வித்யா, போதும் போதும், விடு இரு. விடு, பாத்துக்கலாம். சொல்லுங்கம்மா. எங்க பாருக்க? மீட்டிங்ல. ஏம்மா, என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? ஏன் சாமி படத்தெல்லாம் கழட்டி டேபிள் மேல சார் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா. ஒரு 2 நிமிஷம் சார், பேசிட்டு போயிருவாங்க. இல்ல சஞ்சய், நான் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு வந்தேன். கோயில்லையா? அங்க ஒன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்தேன். ஓ, அதான் நீ இங்க வந்திருப்பியோன்னு. என்னம்மா, நான் ஏமா கோயிலுக்கெல்லாம் வர போறேன்? என் சீட்ல நான் யாரையுமே உட்கார விட மாட்டேன். முதல்ல எந்திரிங்க. சார் 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 கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. அங்க என்ன சத்தம்? அது பிரவீன் தாமா. டேய், ஒரு 2 மினிட்ஸ்டா. என்ன அவசரம் உனக்கு? என்ன அவசரம்? அம்மா கூட பேசிட்டு இருக்கான்ல. முதல்ல எந்திரியா. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அம்மா, நான் மீட்டிங் முடிச்சுட்டு கூப்பிடவா? எல்லாரும் இங்க வெயிட் பண்றாங்க. சரி, ஓகே ஓகே, பாய். பாய். யார் நீங்க? என்ன Sir, பண்ணிட்டு sir, இருக்கீங்க? sir, sorry, என்ன sir. நடக்குது? ஒரு 2 நிமிஷம் உங்க ஆபீஸை கார்ப்பரேட் ஆபீஸா மாத்திட்டோம். முதல்ல வெளிய வாங்க. சாரி சார், வெளியில வாங்க. ரியலி சாரி. வாங்க வெளிய வாங்க. போங்க எக்ஸ்ட்ரீம்லி வெளியில சாரி போங்க. சார். போங்கம்மா. Sorry, sir. வெளியில போங்க. போங்க வெளியில. எப்படியோ ஒரு வழியா அம்மாவை சமாளிச்சாச்சு. சரி வா. எங்க? நம்ம வந்த வேலை இன்னும் முடியலையே. வித்யா, ப்ளீஸ், இதுக்கு மேல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம முதல்ல கிளம்புவோம், வா. பரிகாரத்தை பாதியிலே விட்டுட்டு போக கூடாது சஞ்சய். இப்ப அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னு வையேன், அவங்க நமக்கு பரிகாரம் பண்ணிடுவாங்க. அவங்க தான் நீ மீட்டிங்ல இருக்குன்னு நம்பிட்டாங்களே. அவங்க ஃபுல்லா நம்பல. அவங்களுக்கு இன்னும் என் மேல டவுட் இருக்கும். முதல்ல நம்ம கிளம்புறதா நல்லது, வா. உன்கிட்ட தான் சொல்றேன் வித்யா, வா. நான் வரல, நீ போ. வித்யா, என் சிச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உன்னால முடியாதுல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி, நம்ம நேத்து கடனை முடிச்சுட்டே போவோம், வா. என்ன? அதான் ஒத்துக்கிட்டேனே, அப்புறம் என்ன? நீ விருப்பம் இல்லாம சொல்ற, அப்படி ஒண்ணும் செய்ய வேண்டாம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? சிரிச்சிட்டே சந்தோஷமா சொல்லு. சரி, பரிகாரத்தை முடிச்சுட்டே போவோமா? இப்போ ஓகேவா? வா வா.
போலாமா? ஆ போலாம். என்னாச்சுமா, ஏதோ யோசனையில இருக்கீங்க? இல்ல, இங்க ஒரு பையன் மாலை கட்டிட்டு இருந்தான். அவன் உன் தம்பி மாதிரியே இருந்தான். வந்து பாக்குறதுக்குள்ள ஆளை காணோம். ஏம்மா, சஞ்சய் வந்து இந்த கோயில்ல மாலை கட்டுவானா? வேற யாராவது இருக்கும். வாங்க ஆ. வாங்க. அம்மா பிள்ளையார் சன்னதியில இருக்காங்க. அவங்க 3 சுத்து சுத்திட்டு அங்கிருந்து கருவறைக்கு வர 5 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ள நம்ம பரிகாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். வா. நாம பிள்ளையார கும்பிடலையே. திரும்பி போகும்போது கும்பிட்டுக்கலாம். பிள்ளையார் ஒன்னும் கோச்சிக்க மாட்டாரு. நேரம் தெரியாம விளையாடுறீங்க. வா. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க சாமி. சரி சார். ம். அம்மா, நாளைக்கு என்ன நடக்கும்னு நிச்சயமே இல்லாம வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட விதினா அதை மாத்துற சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் தாங்கிக்குவேன். ஆனா என் புருஷன் என்னை ஏத்துக்கணும், அவன் மனசு மாறணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். விஜய், அவ வாணி தானே? ஆமாம்மா. சரி வா. வாணி, இங்க என்ன பண்ற? அப், சாமி கும்பிட வந்தம்மா. என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தம்மா. இந்தாம்மா, தீர்க்க சுமங்கலியா இருமா. உன் புருஷன் எங்கம்மா? புருஷனா? உன் கூட நின்னுட்டு இருந்தாருமா, அவரு எங்க? நீங்க என்ன கேக்குறீங்க? என் பக்கத்துல இருந்தாரே அவரா? ஆமாமா. அவரு என் புருஷன் இல்ல சாமி. கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தவரு. அவரு போயிட்டாரு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆமா சாமி, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. மாலையை கொடுங்க. அர்ச்சனை சாமி பேருக்கு தானே? அப்ப நான் கிளம்புறேம்மா. வெயிட் பண்ணு, நாங்களும் வீட்டுக்கு தான் போறோம். எங்க கூடவே வந்துடலாம். இல்ல,
கடைக்கு போக வேண்டியது இருக்கு. நீங்க போங்க, நான் வந்துடுவேன். சரி, கிளம்பு. ம். சஞ்சய், வந்துச்சியா? நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? அதான் சமாளிச்சிட்டோம்ல. இந்தா திருநீர் வச்சுக்கோ. நீ- சரி, அம்மா வரதுக்குள்ள சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணிடுவோம். வா வா போலாம். ம். வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வித்யா? ஆ, சொல்றேன், வா. சரி வா. ம். இந்தா, இனி நீ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். ம்? தேங்க்ஸ்க்கா. ம். வித்யா, காலையில இருந்து இந்த கடையை எத்தனை பேர் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. யாருக்குமே தோணாத விஷயம் உனக்கு எப்படி தோணுச்சு? படிக்க வாய்ப்பு கிடைக்காத என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் படிப்போட அருமை தெரியும். பாப்பா, நல்லா படிக்கணும். ம் சரிக்கா. பாய். பாய்க்கா. ரொம்ப நன்றிங்க. சரி, வரேங்க. சரிங்க. வா வித்யா. பாப்பா, இனிமே நீ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். உனக்காக புது புக்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்பதான் ஒரு அக்கா புதுசா புத்தகம் நோட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. உங்களை மாதிரியே வேற யாரும் யோசிச்சிருக்காங்கம்மா. ஆ. படிச்சு முன்னுக்கு வந்தவங்களுக்கு தான் படிப்போட அருமை தெரியும். அந்த மாதிரி யாரோ தான் உதவி பண்ணிருக்கணும். அத்தை என்னைய தான் பாராட்டுறாங்க. ம், நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னு வையேன், இன்னும் நல்லா பாராட்டுவாங்க. இவ்ளோ கஷ்டத்திலயும் நீ படிக்கணும்னு நினைக்கிறியே, உன்னோட ஆர்வத்துக்காகவே நான் ஏதாவது பண்ணணும். ஆ, பாப்பா எங்க படிக்கிறா? இங்க பக்கத்துல தாமா ஒரு ஸ்கூல்ல படிக்கிறா. பாப்பாவை ஃப்ரீயா நான் என் ஸ்கூல்லயே சேர்த்துக்கிறேன். அனுப்புறீங்களா? கண்டிப்பா அனுப்புறமா. நீங்க நல்லா இருக்கணும். இந்த விஜய், இவங்க டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சு நம்ம ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுடு. ஓகேம்மா. ம். நான் வரேன் பாப்பா. நன்றிமா. சாமிய மட்டும்தான் நாம கும்பிடணும், சரியா? ம் அவங்க ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறியா? ம் பாப்பாவோட பேர் என்ன? பிரியா. ஓ, என்ன வயசாகுது? 7 வயசு. அப்படியா? ம். சரி, நான் வரேன். சரிங்க சார். அத்தையோட மனசு வேற யாருக்கும் வராது சஞ்சய். ம். படிக்கிற ஆர்வம் இருந்தா போதும், அம்மா அவங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க. ஆமா, நீ எதுக்கு இந்த நேர்த்திக்கடன் செலுத்தினேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆ, நான் நேர்த்தி கடன் வச்சு அப்படி என்ன சாமி கிட்ட கேட்டுற போறேன். அத்தை உனக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்க நினைக்கிறாங்க. அவங்களுக்காக நீ எப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போவேன்னு எனக்கு தெரியல. இப்படி நிரந்தரம் இல்லாம இருக்கிற என் வாழ்க்கை நிலைக்கணும். நீ என்ன உன் பொண்டாட்டியா ஏத்துக்கணும். நம்ம 2 பேருமா சேர்ந்து எல்லா பிரச்சனையையும் சமாளிச்சு ஒன்னா சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் இந்த நேர்த்திக்கடன். சாமிக்கு நிஜமாவே சக்தி இருந்தா என் வேண்டுதல் பலிக்கட்டும். ஆ, மாமா, என்னம்மா? நான் புடவை எடுக்கணும். கடைக்கு போயிட்டு வந்துடவா? ஓ, தனியாவா போற? ஆமா மாமா. உன்னை நான் தனியா அனுப்ப மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சஞ்சய், அப்பா, வித்யாவுக்கு புடவை எடுக்கணுமா? அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. நான் சொல்றத கேளுமா. ஆ, ஆ,
என்ன நடக்குதுங்க? சஞ்சய் எதுக்கு நீங்க இவ கூட ஷாப்பிங் அனுப்பி வைக்கிறீங்க? வித்யா ஊருக்கு புதுசு, யாராவது கூட போனா அவளுக்கு உதவியா இருக்கும்ல. நான் அதை அலோ பண்ண மாட்டேன். உன் பையன் மேல உனக்கே கான்பிடென்ட் இல்லையா வேதா? என் பையன் எந்த சூழ்நிலையிலையும் என் பேச்ச மீறி நடக்க மாட்டான். சஞ்சய், அம்மா நீ அவ கூட போயிட்டு வரதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்பா